பொறுப்பேற்றுக் கொண்டமைக்காக இலங்கை வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர் என்ற வகையிலும் நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் சார்பிலும் எனது தனிப்பட்ட சார்பிலும் மகத்தான நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒருவரான அமரர் ஜனா கிருஷ்ணமூர்த்தியின் மரண சடங்கில் சந்தித்த பொழுது 2வது ஒரு நாள் இந்தியாவின் பிரதமராக நீங்கள் பொறுப்பேற்பீர்கள் என்று தெரிவித்தமை இன்று நிஜமாயுள்ளதை காண்பதை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவின் மிக பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு வழங்கியுள்ள வரலாற்று முக்கியத்துவம் மிக்க அங்கீகாரமும் ஆணையம் தங்களின் தலைமைத்துவத்தின் மீது இலங்கையில் வாழும் தமிழ் மக்களாகிய நாம் உண்மையான நம்பிக்கை கொண்டுள்ளோம். சமத்துவம், கௌரவம், நீதி ஆகியவற்றை உள்ளடக்கிய சட்டபூர்வமான அரசியல் உரிமைகளை கொண்ட அரசியல் தீர்வு ஒன்றை அடைய தாங்கள் தலைமைத்துவம் நமக்கு வழிகாட்டும் என்று நம்புகின்றோம். புதுடெல்லியில் 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு எல்.கே. அத்வானி அவர்களின் வீட்டில் வைத்து ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது இலங்கையின் ஆயுதப்படைகளினால் 1000க்கும் மேற்பட்ட இந்து கோயில்கள் அழிக்கப்பட்டதையும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதையும் பகிரங்கமாக சுட்டிக்காட்டியதோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பீடம் ஏறும் பொழுது தமிழ் மக்களின் துயரங்களுக்கு முடிவு ஏற்படும் என்று மிகவும் நம்பிக்கை கொண்டுள்ளோம். தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த இலங்கை ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை வழங்க மறுத்து வந்தமை மாண்புமிகு தாங்கள் அறிவீர்கள். தமிழ் தலைமைகளும் சிங்கள தலைமைகளுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளும் ஒப்பந்தங்களும் கடும் போக்குடைய சிங்கள தலைமைகளினால் ஒருபோதும் அமல் நடத்தப்படவில்லை. 1987இல் செய்து கொள்ளப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் கூட இலங்கையினால் நேர்த்தியாக அமல்படுத்தப்படவில்லை என்பதை மாண்புமிகு தாங்கள் அறிவீர்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை இலங்கை அரசு பிரித்து விட்டது. 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த இலங்கை அரசு மறுத்து வருவது மட்டுமல்ல, இந்தியாவின் கடமைப்பாடுகளையும் உதாசீனம் செய்ததுடன் சர்வதேச சமூகத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மீறிவிட்டது. கடந்த 65 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்களால் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இந்தியாவின் நேரடியான தீவிர ஈடுபாடு இல்லாமல் அரசியல் தீர்வு கிடைக்காது என்பதை தமிழ் மக்கள் முழுமையாக தெரிந்து வைத்துள்ளார்கள். ஆகவே மாண்புமிகு தங்களை உடனடியான கவனத்துக்கு பின்வரும் விடயங்களை கொண்டு வர விரும்புகின்றேன். 1. தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை, ஒடுக்குமுறை என்பவற்றை நிறுத்த உதவுவதோடு மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள், காணி அபகரிப்புகள், இராணுவமயமாக்கலை நிறுத்த. 2. 13வது திருத்தச் சட்டம் சம்பந்தமான சட்டம் சமத்துவமான அரசியல் தீர்வுக்கு வழிவகுக்கும் என தமிழ் மக்கள் ஒருபோதும் நம்பவில்லை. தங்களுடைய தலைமை தமிழ் மக்களுக்கு ஆக குறைந்தது சுயாட்சியுடன் கூடிய உண்மையான இணைப்பாட்சியை சமஸ்தி வடக்கு கிழக்கு இணைந்து தனியான விசேட பிராந்தியத்துக்கு வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசும் வைத்தியர்களையும் ஆங்கில தொழில்நுட்ப ஆசிரியர்களையும் எமது மருத்துவ கல்வித்தவர்களுக்கு அனுப்பி எங்களின் வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்ப உதவ வேண்டும். 4. இந்திய இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். 5. தமிழ் பேசும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் நெருக்கமான ஒருங்கிணைந்த பொருளாதார திட்டம் ஒன்றை உருவாக்கி நமக்கு உதவ வேண்டும். மாண்புமிகு தாங்கள் தங்களின் பணிகள் அனைத்திலும் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். நன்றி. எம்.கே. சிவாஜிலிங்கம், வடக்கு மாநில சபை உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கை.